அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th to 12th தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் மாடல் எக்ஸாம் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். குரூப் 2 நெருங்கிடுச்சு இல்லையா? இந்நேரம் புது புத்தகம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பீங்க, பழைய புத்தகம் கவர் பண்ணியிருப்பீங்க. பழைய புத்தகம் கவர் பண்ணவங்க இந்த மாடல் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அதாவது எத்தனை கொஸ்டின்ஸ் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பழைய புத்தகம் நான் இன்னும் கவர் பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் யாரால் பாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஏ திருநாவுக்கரசர், பி திருஞான சம்பந்தர், சி திருமூலர், டி முதலாழ்வார்கள். விடை திருஞான சம்பந்தர். அடுத்த கொஸ்டின், நடுவண் அரசு உவேசாவிற்கு அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. ஏ 2002, பி 2004, சி 2006, டி 2008. விடை சி 2006. அடுத்த கொஸ்டின், காகிதங்களில் உருவங்கள் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர்? ஏ ஏரிகாமி, பி ஓரிகாமி, சி தாரிகாமி, டி பாரிகாமி. விடை பி ஓரிகாமி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் எத்தனை வகையான பாம்புகள் காணப்படுகின்றன? ஏ 234, பி 244, சி 254, டி 274. விடை பி 244. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை பூக்களின் பெயர்கள் தெளிவாக இருந்தன என உவேசா குறிப்பிட்டுள்ளார்? ஏ 99, பி 96, சி 97, டி 95. விடை பி 96. 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர்? ஏ விந்தன், பி நீலவன், சி அரவிந்த் குப்தா, டி ஜானகிராமன். விடை சி அரவிந்த் குப்தா. அடுத்த கொஸ்டின், பாம்பு வகையில் எத்தனை பாம்புகளுக்கு மட்டுமே நச்சுத்தன்மை உண்டு? ஏ 42, பி 52, சி 62, டி 72. விடை பி 52. 8th கொஸ்டின், திருமலைக்கு அருகில் உள்ள திருவல்லிக்கேணி யாரால் பாடப்பட்டது? ஏ நம்மாழ்வார், பி நாயன்மார்கள், சி முதலாழ்வார்கள், டி பெரியாழ்வார். விடை முதலாழ்வார்கள். ஆப்ஷன் சி முதலாழ்வார்கள். 9th கொஸ்டின், சரஸ்வதி மகால் என்னும் நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஏ திருச்சி, பி மதுரை, சி தஞ்சை, டி கோயமுத்தூர். விடை தஞ்சை. சி தஞ்சை. உதுக்கான் என்பதன் பொருள் என்ன? ஏ சற்று உயரத்தில் பார், பி சற்று கீழே பார், சி சற்று தூரத்தில் பார், டி சற்று அருகில் பார். விடை சற்று தூரத்தில் பார். ஆப்ஷன் சி சற்று தூரத்தில் பார். மேரி கியூரியின் மகள் ஐரினும் மருமகன் ஜோலியாட் கியூரியும் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர்? ஏ 1934, பி 1935, சி 1936, டி 1937. விடை 1935. ஆப்ஷன் பி 1935. தெர்மாகோல் என்பதன் தமிழ் சொல்? ஏ நெகிழி, பி நெட்டிகள், சி நெகிழி இலை, டி காகித இலை. விடை பி நெட்டிகள். அழகிய சொக்கநாத புலவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஏ 17, பி 18, சி 19, டி 20. விடை சி 19. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஏ 106, பி 107, சி 108, டி 109. விடை பி 107. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர்? ஏ பரணர், பி கபிலர், சி நக்கீரர், டி கம்பர். விடை பி கபிலர். 16th கொஸ்டின், இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு? ஏ 1952, பி 1962, சி 1972, டி 1982. விடை சி 1972. போரும் அமைதியும் என்னும் நூலின் ஆசிரியர்? ஏ டால்ஸ்டாய், பி பெர்னான் ஷா, சி பெர்ட்ரண்ட் ரசல், டி மில்டன். விடை ஏ டால்ஸ்டாய். உருவ வழிபாடு இல்லாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர்கள்? ஏ கடுவெளி சித்தர், பி குதம்பை சித்தர், சி பாம்பாட்டி சித்தர், டி அழுகுனி சித்தர். விடை ஏ கடுவெளி சித்தர். 19th கொஸ்டின், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
ஏ தமிழரசி குறவஞ்சி, பி மீனாட்சியம்மை குறவஞ்சி, சி பெத்தலகேம் குறவஞ்சி, டி குற்றால குறவஞ்சி. டி குற்றால குறவஞ்சி. விடை டி குற்றால குறவஞ்சி. 20th கொஸ்டின் பாருங்க. அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர். ஏ திருநெல்வேலி மாவட்டம் திருத்து, பி திருநெல்வேலி மாவட்டம் சென்னிகுளம், சி திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர், டி திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம். விடை திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர். ஆப்ஷன் சி திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஏ நான்மணிக்கடிகை, பி பழமொழி 400, சி புறநானூறு, டி நாலடி 400. விடை டி நாலடி 400. அடுத்து, நேரு எத்தனை ஆண்டுகள் மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதினார்? ஏ 40, பி 42, சி 44, டி 48. விடை பி 42. மேரி கியூரி பிறந்த நாடு. ஏ இத்தாலி, பி பிரான்ஸ், சி போலந்து, டி சுவிட்சர்லாந்து. விடை சி போலந்து. ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட அமைய பாடுவது எது? ஏ அந்தாதி, பி தூது, சி சிலேடை, டி குரம். விடை சிலேடை. சி சிலேடை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர். ஏ வள்ளுவர், பி அகத்தியர், சி வள்ளலார், டி கபிலர். விடை சி வள்ளலார். அடுத்த கொஸ்டின். பாரதிக்கு மகாகவி பட்டம் கொடுத்தவர் யார்? ஏ திருவிகா, பி கூப்பாரா, சி வாரா, டி தேப்போமி. விடை சி வாரா. ஜப்பானியர் வணங்கும் பறவையின் பெயர் என்ன? ஏ கொக்கு, பி காகம், சி பருந்து, டி புறா. விடை ஏ கொக்கு. சொலவடை என்பதன் மற்றொரு பெயர். ஏ கானா பாடல், பி ஒப்பாரி பாடல், சி நாட்டுப்புற பாடல், டி பழமொழி. விடை டி பழமொழி. ஆலாபனை என்னும் நூல் நடுவண் அரசின் எவ்விருதினை பெற்றது? ஏ பத்மபூஷன், பி பத்மஸ்ரீ, சி சாகித்ய அகாதமி, டி பத்ம விபூஷன். விடை சி சாகித்ய அகாதமி. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார்? ஏ முதலாம் ராஜேந்திரன், பி இரண்டாம் ராஜேந்திரன், சி முதலாம் ராஜராஜன், டி இரண்டாம் ராஜராஜன். விடை டி இரண்டாம் ராஜராஜன். வளைந்த இளம்பிறையை தன் சடையில் அணிந்தவர். ஏ பெருமாள், பி சிவன், சி இந்திரன், டி பிரம்மன். விடை பி சிவன். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஏ ஈரோடு, பி சிவகங்கை, சி தஞ்சாவூர், டி ராமநாதபுரம். விடை பி சிவகங்கை. ஆனம் என்பது எதை குறிக்கும்? ஏ பாத்திரம், பி குழம்பு, சி தானியம், டி தானியங்களை அளக்கும் படி. விடை பி குழம்பு. பெண்களுக்கு நகையோ அழகிய உடைகளோ அவசியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று பெண்களுக்கு அறிவுரை வழங்கியவர். பிரணவகேசரி, பி பெரியார், சி தமிழ் தாத்தா, டி திருவிக்கா. விடை பி பெரியார். அடுத்து, முரப்பு நாடு எந்த ஆற்றில் உள்ள கரையில் அமைந்துள்ளது? ஏ காவேரி, பி வைகை, சி சிற்றாறு, டி பொருணை ஆறு. விடை டி பொருணை ஆறு. உவேசா தனது வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஏ குமுதம், பி சுதேசி, சி ஆனந்த விகடன், டி ராணி. விடை சி ஆனந்த விகடன். பெரியாருக்கு எந்த ஆண்டு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது? ஏ 1968, பி 1979, சி 1970, டி 1973. விடை சி 1970. 38th கொஸ்டின். சங்ககால பெண்பால் புலவர்களில் அதிகமாக பாடல்களை இயற்றியவர். ஏ காக்கை பாடினியார், பி ஔவையார், சி நற்கண்ணையார், டி வெள்ளிவீதியார். விடை பி ஔவையார். தொழிலால் சிறப்படையும் ஊரினை எவ்வாறு அழைப்பர்? ஏ பட்டினம், பி பாக்கம், சி பேட்டை, டி புரம். விடை சி பேட்டை. டாக்டர் உவேசா நூல் நிலையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஏ 1940, பி 1942, சி 1944, டி 1946. விடை பி 1942. நம்மாழ்வார் பிறந்த ஊர். ஏ கரூர், பி குருகூர், சி ஓசூர், டி திருவல்லிக்கேணி.
விடை பி குருகூர். தமிழ் மகள் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ தில்லையாடி வள்ளியம்மை. இங்கே விளையாடின் தப்பா டைப் ஆயிருக்கு. பி அசலாம்பிகை அம்மையார். சி ஆண்டாள். டி ஔவையார். விடை டி ஔவையார். உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஏ குடும்ப விளக்கு. பி இசையமுது. சி தமிழச்சி. டி தமிழச்சியின் கத்தி. விடை பி இசையமுது. தேசியம் காத்த செம்மல் என திருவிக அவர்களால் புகழப்பட்டவர். ஏ ஈவேரா. பி பிரணவகேசரி. சி பாவேந்தர். டி அசலாம்பிகை அம்மையார். விடை பி பிரணவகேசரி. அடுத்த கொஸ்டின். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்னும் பாடல் வரிகள் யாருடையது? ஏ தமிழ் தென்றல். பி பாரதிதாசன். சி பாரதியார். டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. விடை டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. யாருடைய காலத்தில் ஓவியக்கலை நன்கு வளர்ச்சி அடைந்தது? ஏ சோழர் சேரர். பி பாண்டியர். சி தஞ்சை மராத்தியர். டி விஜயநகர நாயக்கர். விடை சி தஞ்சை மராத்தியர். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஏ நெடுந்தொகை. பி புறநானூறு. சி தனிப்பாடல் திரட்டு. டி நற்றிணை. விடை சி தனிப்பாடல் திரட்டு. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார்? ஏ பாவேந்தர். பி தேவநேய பாவாணர். சி ரசூல் கம்சதேவ். டி பரிதிமார் கலைஞர். விடை சி ரசூல் கம்சதேவ். சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? ஏ அரசன். பி அரசு. சி அரண். டி காடு. விடை சி அரண். காளமேக புலவரின் இயற்பெயர். ஏ வரதன். பி பரதன். சி குரவன். டி திருவாத ஊரன். விடை ஏ வரதன். அடுத்து பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றும் வேற்றுமை. ஏ எழுவாய் வேற்றுமை. பி இரண்டாம் வேற்றுமை. சி வெளி வேற்றுமை. டி ஆறாம் வேற்றுமை. விடை பி இரண்டாம் வேற்றுமை. ஓவியங்களில் உத்தமம் மத்திமம் அதமம் என்பது எதனை குறிக்கும்? ஏ இயல்புகள். பி மெய்ப்பாடு. சி அளவு. டி கருப்பொருள். விடை சி அளவு. மதுரை என்பதன் பொருள். ஏ தமிழ். பி சங்கம். சி மூதூர். டி இனிமை. விடை டி இனிமை. தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்து. ஏ உயிர்மை. பி குற்றியலுகரம். சி அக்கேனம். டி முற்றியலுகரம். விடை சி அக்கேனம். இவற்றில் தவறானதை கண்டுபிடி. ஏ நொங்கு. பி பதநீர். சி கற்கண்டு. டி பின்னாக்கு. விடை டி பின்னாக்கு. அடுத்து தமிழுக்கு தலை கொடுத்தவன் யார்? ஏ வருணன். பி குமணன். சி இந்திரன். டி நான்முகன். விடை பி குமணன். நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்னும் வரிகள் யாருடையது? ஒக்கூர் மாசாத்தியார். பி மோசிகீரனார். சி ஔவையார். டி பொன்முடியார். விடை டி பொன்முடியார். அடுத்து ஏறு தழுவுதல் என் நிலத்திற்கு உரிய வீர விளையாட்டு. ஏ குறிஞ்சி. பி முல்லை. சி மருதம். டி பாலை. விடை பி முல்லை. ஏறினும் நன்றால் எருவிடுதல் என தொடங்கும் பாடல் எந்த நூல்? ஏ தமிழ் 3000. பி தமிழ் மறை. சி வேளாண் வேதம். டி புறநானூறு. விடை பி தமிழ் மறை. கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்லுதல் என்பது எக்கலையின் நுட்பம். ஏ ஓவியக்கலை. பி பேச்சுக்கலை. சி ஆடற்கலை. டி பாட்டுக்கலை. விடை ஏ ஓவியக்கலை. அடுத்து இலஞ்சி என்பது எவ்வகை போலி? ஏ முதற்போலி. பி இடைப்போலி. சி கடைப்போலி. டி முற்றுப்போலி. விடை பி இடைப்போலி. தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. பி வ.உ.சி. சி வ.வே.சு. டி சீசு செல்லப்பா. விடை வ.வே.சு. சி வ.வே.சு. திருப்பதி, தில்லை, திருவாரூர் ஆகிய இடங்களில் யார் காலத்து ஓவியங்கள் காணப்படுகின்றன? ஏ பல்லவர். பி சோழர். சி விஜயநகர நாயக்கர். டி பாண்டியர். விடை சி விஜயநகர நாயக்கர். காராளர் என்பது யாரை குறிக்கும்? ஏ புலவர். பி அரசர். சி உழவர். டி படைத்தளபதி. விடை
சி உழவர். அடுத்து குன்றின் மேலிட்ட விளக்காய் திகழச் செய்யும் நூல் எது? ஏ தமிழ் 3000, பி உலகப் பொதுமறை, சி திருக்கடுகம், டி நாலடியார். விடை சி திருக்கடுகம். அறவுரைக்கோவை என வழங்கப்படும் நூல் எது? ஏ பட்டினப்பாலை, பி மதுரை காஞ்சி, சி பதிற்றுப்பத்து, டி முதுமொழி காஞ்சி. விடை டி முதுமொழி காஞ்சி. ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எழுந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறும் நூல். ஏ அகநானூறு, பி புறநானூறு, சி குறுந்தொகை, டி ஐங்குறுநூறு. விடை பி புறநானூறு. எறும்பும் தன் கையால் என்றான் என்று கூறியவர் யார்? ஏ ஔவையார், பி காக்கை பாடினியார், சி வெள்ளி வீதியார், டி நப்பசலையார். ஏ ஔவையார். வேளாண் பல்கலைக்கழகம் உள்ள இடம். ஏ மதுரை, பி திருச்சி, சி சென்னை, டி கோவை. விடை டி கோவை. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம். ஏ 35, பி 39, சி 42, டி 45. விடை சி 42. ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி காணப்படும் சங்க நூல். ஏ மதுரை காஞ்சி, பி நெடுநல்வாடை, சி பட்டினப்பாலை, டி பரிபாடல். விடை பி நெடுநல்வாடை. பாண்டித்துரை தேவர் மதுரையில் 4ஆம் தமிழ்ச் சங்கத்தை தோற்றுவித்த ஆண்டு. ஏ 1901 செப்டம்பர் 14, பி 1902 செப்டம்பர் 14, சி 1903 செப்டம்பர் 14, டி 1904 செப்டம்பர் 14. விடை ஏ 1901 செப்டம்பர் 14. குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் டேஷ் நகரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். ஏ காவிரி பூம்பட்டினம், பி புகார், சி உறையூர், டி திருச்சி. விடை பி புகார். அடுத்து ராமானுஜன் முதல் தரமான கணித மேதை என்று கூறியவர். ஏ ஈடி பெல், பி சூலியன் கக்சுலி, டி லார்ட் மென்ட்லண்ட், டி பிரான்சிஸ் ஸ்பிரிங். விடை லார்ட் மென்ட்லண்ட். மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல். ஏ பேகன், பி பாரி, சி ஆய், டி ஓரி. விடை ஏ பேகன். வேர்வை என்பதன் திருந்திய சொல். ஏ வேர்வை, பி வேர்த்தல், சி வியர்வை, டி வியர்வை. விடை சி வியர்வை. திராவிட மொழிகளின் தாய்மொழி தமிழ் என உலகுக்கு பறைசாற்றியவர். ஏ தேவநேய பாவாணர், பி வீரமாமுனிவர், சி கால்டுவெல், டி பரிதிமாற் கலைஞர். விடை சி கால்டுவெல். கூன்பாண்டியன் காலத்தில் மங்கையர்க்கரசி குலச்சிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தவர் யார்? ஏ திருநாவுக்கரசர், பி திருஞான சம்பந்தர், சி சுந்தரர், டி மாணிக்கவாசகர். விடை பி திருஞான சம்பந்தர். சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? திருவிகா, பி திருவள்ளுவர், சி கம்பர், டி ஒட்டக்கூத்தர். விடை பி திருவள்ளுவர். திருவிகா எந்த இதழின் ஆசிரியராக இருந்தார்? ஏ தேசிய கொடி, பி இந்தியா, சி தேசமித்திரன், டி நவசக்தி. விடை டி நவசக்தி. இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர். ஏ திருவள்ளுவர், பி கூடலூர் கிழார், சி கோவூர் கிழார், டி மோசிகீரனார். விடை சி கோவூர் கிழார். எந்த ஆண்டு பேராசிரியர் ராமானுஜம் அனைத்துலக நினைவுக்குழு சென்னையில் அமைக்கப்பட்டது? ஏ 1970, பி 1971, சி 1972, டி 1973. விடை பி 1971. மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை பூவோடு புரையும் சீரூர் பூவில் என்று மதுரையை பற்றி கூறும் நூல். மதுரை காஞ்சி, பி பட்டினப்பாலை, சி பரிபாடல், டி முல்லைப்பாட்டு. விடை சி பரிபாடல். அடுத்து ஒரு பொறுத்துக. அறுவை வீதி, அந்தணர் வீதி, கூல வீதி, ஆடைகள் விற்கும் கடை வீதி, பொன் வீதி, தானிய கடை வீதி, மறையவர் வீதி, பொற்கடை வீதி. விடை ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. 2, 3, 4, 1. அப்போ அறுவை வீதிக்கு என்ன வரும்? ஆடைகள் விற்கும் கடை வீதி, கூல வீதினா தானிய கடை வீதி, பொன் வீதினா பொற்கடை வீதி, மறையவர் வீதினா அந்தணர் வீதி. அடுத்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் என்று பாடியவர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், சி ராப்பி சேதுப்பிள்ளை, டி நாமக்கல் கவிஞர். விடை ஏ பாரதியார்.
டேஷ் நூல் நடுக்கல் வணக்கம் பற்றி கூறுகிறது? ஏ அகத்தியம், பி புறநானூறு, சி தொல்காப்பியம், டி சிலப்பதிகாரம். விடை சி தொல்காப்பியம். தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஏ உத்தமம், பி மத்திமம், சி அதமம், டி ஊவகை. விடை டி ஊவகை. முக்கூடற்பழு உள்ள 3 ஆறுகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. ஏ தன்பொருணை, பி சிற்றாறு, சி கோதண்டராம ஆறு, டி தாமிரபரணி. விடை டி தாமிரபரணி. நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்து தம் ஆளுகைக்கு உட்படுத்தினார்கள்? ஏ 72, பி 73, சி 74, டி 75. விடை ஏ 72. அடுத்து யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? ஏ திருவிக, பி உவேசா, சி மூவா, டி மீனாட்சி சுந்தரனார். விடை பி உவேசா. தமிழில் டேஷ் மிகுதியாக உள்ளன. ஏ காரணப்பெயர், பி தொழிற்பெயர், சி இடுகுறி பெயர், டி ஆகுபெயர். விடை ஏ காரணப்பெயர். தமிழ் கெழுக்கூடல் என மதுரையை போற்றும் நூல். ஏ பரிபாடல், பி மதுரை காஞ்சி, சி பட்டினப்பாலை, டி புறநானூறு. விடை டி புறநானூறு. அடுத்து பொறுத்துக. காஞ்சி சுங்குடி புடவைகள், திருப்பூர் கண்டாங்கி சேலைகள், மதுரை போர்வைகள், உறையூர் பின்னலாடைகள், சென்னிமலை பட்டாடைகள். விடை 5, 4, 1, 2, 3. விடை 5, 4, 1, 2, 3. இதுக்கு ஆன்சர் அப்படி டைரெக்டாக நம்ம பார்க்கலாம். காஞ்சி பட்டாடைகள், திருப்பூர் பின்னலாடைகள், மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர் கண்டாங்கி சேலைகள், சென்னிமலை போர்வைகள். ஓகே, அடுத்து பாருங்க. கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் களிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். ஏ குற்றால குறவஞ்சி, பி மதுரை காஞ்சி, சி முக்கூடற்பள்ளு, டி நந்தி கலம்பகம். விடை சி முக்கூடற்பள்ளு. சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்கச் செய்வீர் என்று பாடியவர்? ஏ பாரதிதாசன், பி பாரதியார், சி கவிமணி, டி சுரதா. விடை ஏ பி பாரதியார். அடுத்து அறவுரக்கோவையில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் மற்றும் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஏ 10 300, பி 10 200, சி 10 400, டி 10 100. விடை டி 10 100. அடுத்து மீனாட்சி அம்மையே சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை பரிசளித்தது யாரிடம்? ஏ திருஞான சம்பந்தர், பி அருணகிரிநாதர், சி குமரகுருபரர், டி சுந்தரர். விடை சி குமரகுருபரர். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமன்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார்? ஏ டாக்டர் கிரவுட், பி கமில் சுமுலபில், சி கால்டுவெல், டி ஈராஸ் பாதிரியார். விடை சி கால்டுவெல். பிட்டுக்கு மண் சுமந்தவர் என குறிப்பிடப்பட்டவர் யார்? ஏ தியாகராசர், பி நான்முகன், சி திருமால், டி ஆறுமுகன். விடை ஏ தியாகராசர். மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். ஏ சிலப்பதிகாரம், பி மாறன் அலங்காரம், சி தண்டி அலங்காரம், டி தொல்காப்பியம். விடை சி தண்டி அலங்காரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.